இப்போ நானே ஒரு 2500 பாட்டு எழுதிட்டேன்னா 2500 சுச்சுவேஷன், அதில் ஒரு 900 1000 பாட்டுக்கு வந்து அல்லது ஒரு 2000 பாட்டுக்கு காதல் தான் சுச்சுவேஷன். என்னப்பா காதலில் 2 பேரும் பார்த்தாங்க, கட் பண்ணா சாங் சார்ன்றான். இதுக்கு எப்படி மாறி 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 யோசிக்கிறது? யோசிச்சு பாருங்கள், ஒரே சுச்சுவேஷன் தான். அந்த ஹீரோ வேறு ஹீரோயினை கல்யாணம் பண்ணுவார், லவ் பண்ணுவார். அந்த ஹீரோயின் இன்னொரு ஹீரோவை லவ் பண்ணுவாங்க, வேறு ஒரு படத்தில் வேறு ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரே லவ் தான், ஆனால் 2000 தடவை எழுதுறோம். இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி ஆயிரும் ஒரு கட்டத்தில். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக தமிழ் சினிமாவில் இந்த பாடல்களை வந்து பயங்கரமாக நம்ம எழுதிடணும் அப்படிலாம் நினச்சி எழுதிட்டே இருந்த அப்புறம் என்னென்னா, தனுஷ் கட் பண்ணால் லவ், சிலம்பரசன் கட் பண்ணால் லவ், அஜித் கட் பண்ணால் லவ், ரஜினி கட் பண்ணால் லவ், எல்லா லவ்வும் ஒரே லவ் தான். அதில் வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் வயசாகிடுச்சே சார், அவர் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதலாமா? இல்லை சார், அதுவும் அதே லவ் தான். அது சிவகார்த்திகேயனுக்கும் அதே லவ் தான், ரஜினிகாந்துக்கும் அதே லவ் தான். லவ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான்றாங்க. சார் இதாக கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னால் எழுதலாம் சார், நீங்கள் எவ்வளோ வித்தியாசமாக எழுத வேணாலும் எழுதிக்கங்க, ஆனால் நீங்கள் சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்றாங்க. அப்போ மாறி 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 யோசிக்கிறது இருக்கு இல்லையா? அப்படி மாறி மாறி யோசிக்கும் பொழுது என்னென்னா, ஒருத்தருக்கு எழுதுறதுக்கு இன்னொருத்தருக்கு பொருந்தும். ஒருத்தருக்கு எழுதுகிற ஆப்ஷன் வந்து இன்னொரு இடத்துல பொருந்திடும். இது மாதிரி நிறைய ஒரு பாட்டுக்கு நான் எழுதின ஆப்ஷன் வந்து 5 படத்துக்கு வந்துருச்சு. இப்போ 5 பாட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இவர் எழுதின ஆப்ஷன்லாம் தான் நம்ம கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டுருக்கோமா அப்படின்னு இருக்கும். என்னென்னா, அது ஏற்கனவே கூட ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் இங்கே எப்போதுமே வந்திருக்கிறவர்களை மதிக்கிறதா முக்கியம். வராமல் வீட்டில் இருந்து கொண்டு பார்க்குறவர்கள் ஏற்கனவே வேறு எதுலையாவது பார்த்துக்குவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நான் திரும்பவும் அதை சொல்கிறேன். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கட் பண்ணால் சாங் தான், அதே கட் பண்ணால் சாங்கு, காதலனும் காதலியும் பாடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தோன்னே பாட்டா சார் அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம் அப்படின்னோடனே அவங்க ஒரு டியூன்லாம் போட்டாங்க. தன்னே 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 தன்னே, அது ஒரு டியூனு. நான் உடனே கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே கண்டேன் அப்படின்னு எதோ எழுதி கொடுத்தேன். நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டேன். உன் கண்ணிலிருந்து நான் எதிர்காலத்தை பார்த்துட்டேன், எவ்வளோ ஃபீல்ரிங் இருக்குது. அந்த டேரக்டர் படித்து பார்த்துட்டு, என்ன சார் கண்டேன்னு இலக்கியமாக எழுதிட்டீங்கன்னாரு. கண்டேனே அந்த டேரக்டருக்கு இலக்கியம் சார், இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாக எழுதுங்க அப்படின்னா. எனக்கு இன்ன வரைக்கும் நான் 25 வருஷம் ஆச்சு சினிமா பாட்டு எழுதி. அந்த ட்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. எந்த பாட்டு எழுதிட்டு போகலாம் ட்ரெண்டாக எழுதுங்க, ஹிட் ஆனோடனே அதே மாதிரி எழுதிங்கன்றானுங்க. ஏன்டா அந்த பாட்டு எழுதுனா அந்த டேரக்டர் ட்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த டேரக்டர் எப்படா ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பமாக வந்துடும். இருந்தாலும் அவர் அப்படி சொல்லிட்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் வந்து சொல்லப்பா, கண்டேனுங்கிறது வந்து கண்டேன் சீதையின்னு கம்பராமாயணத்தில் எடுத்து உதாரணம். நம்ம தான் ஏதாவது விற்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, நான் எதோ சொல்லி பார்த்தேன். நான் சொல்கிறது எல்லாமே அவருக்கு அவையவே இருக்குது. அவருக்கு எதுவுமே புரியல, அவருக்கு வேணாம், அதான் அவருடைய விஷயம் வந்து வேணாம். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே இவரோட பெரிய தொல்லையாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கண்டேன் கண்டேன்னு பாட்டு முழுக்க எழுதியிருந்தேன் நான். கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன், அதாவது தூரத்தில் உன்னை கண்டேன், அருகிலே உன்னை கண்டேன், உன்னை பார்க்கும்பொழுது நான் இதில் கண்டேன், அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த பாட்டு இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிற அந்த இடத்துல எல்லாமே வந்து வேறு வார்த்தை நான் போட்டேன். என்ன சொன்னது, என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ட்ரெண்டியாக எழுதுங்க அப்படின்னா, இவனோட ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கண்டேன் கண்டேன் இருக்கிற இடத்துலலாம் ஐயோ 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 மாட்டேன். நீங்கள் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க தானே? ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ, நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ அப்படின்னு. நான் எழுதுனது என்ன எழுதி கொடுத்தேன், கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன், இவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தேன். ஆனால் இந்த விமர்சகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம், சினிமா பாடலாசிரியர்கள் தப்பாக எழுதுறாங்க, மோசமாக எழுதுறாங்க. நான் என்ன எழுதுனதுக்கு என்ன காரணம் இருக்குது? நான் இதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, ஐயோ 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 பார்த்தா அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அந்த எழுதின அன்னைக்கு சாயங்காலமாக வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் வந்து சொன்னார், அவர் வந்து எப்போதுமே எழுதி கொடுக்குற வரிகளுக்கு உடனே மெட்டமைச்சிடுவார். அவருக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அன்றைக்கி கேட்டால், தம்பி இது மாதிரி ஏதாவது பல்லவி வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். இருக்குது, ஏன்னா காலையில் தான் நம்ம எழுதியிருக்கோம்ல, இருக்குது அப்படின்னா. என்ன சொல்லு அப்படின்னாரு. கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் பிரமாதமாக இருக்கேப்பா அப்படின்ட்டார். அவர் ட்ரெண்டு கண்டெல்லாம் சொல்லலை, சரின்னு எழுதி கொடுத்துட்டேன். ஏப்பா இருந்தாலும் இது வேறு முக்கியமான ஒரு படத்துக்கு எழுதுகிறோம், இன்னொரு ஏதாவது பல்லவி எழுதி கொடு அப்படின்னாரு. அதுக்கும் ஒரு பல்லவி எழுதி கொடுத்தேன். அந்த அப்படி எழுதி கொடுத்த பல்லவி தான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதான்னு இருக்கு இல்லையா, அந்த சந்திரமுகி படத்தில் இருக்க பாட்டு. இப்போது கணக்குப்படி ஆப்ஷனில் 2 வந்துருச்சு நமக்கு. நான் நேராக போய் சாயங்காலம் வந்துருப்பா, அந்த படம் கம்போசிங் இருக்குது, நீ சாயங்காலம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டேன் கண்டேனுக்கு அவர் ஒரு டியூன் போட்டார். மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இது எதுக்கு எழுதின பல்லவி? அதுக்கு எழுதின பல்லவி. இதுக்கு எழுதின ஆப்ஷன் ஒன்று, சார் இது நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். ஆனால் இல்லை அந்த ஹீரோ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அரசியலுக்கு வந்தாலும் வருவார். ஏற்கனவே அரசியலுக்கு வர ஐடியாவில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த பாட்டை கொடுப்போன்னு சொன்னார். அப்போ அரசியலுக்கு வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது யாருக்கு சார் கொடுக்க போகிறோம் அப்படின்னோடனே, அவர் சூப்பர் சார்ப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னோடனே அவர் பாடிட்டார். அவர் பாடினதும் ஹிட் ஆயிடுச்சு, இவர் பாடினதும் ஹிட் ஆயிடுச்சு, அந்த ஐயாவும் ஹிட் ஆயிடுச்சு.
இப்போ எனக்கு என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா, எப்படி சார் பாட்டு எழுதுறது? எப்படி வேணாலும் எழுதலாம் இல்லையா? எப்படி வேணாலும் எழுதிடலாம். எந்தெந்த இடத்திற்கு எது பொருந்துகிறதோ அது சரி இல்லையா? எந்த கருத்தாக இருந்தாலும் வாசிக்கிறவர்கள், அதை நேசிக்கிறவர்கள், அதை வழிமுறையாக கொள்கிறவர்களுக்கு சரியாக பற்றும். புத்தகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, எது சரியானது என்பதை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். அதிலிருந்து நீங்கள் பிழையாக மாறுகிற இடத்தில் அந்த புத்தகம் உங்களுக்கு சுட்டி காட்டும். அதுக்கு தான் புத்தகத்தை படிக்கணும்.